வெல்கம் பேக் டு சேனல். டுடே நான் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் கேட்பீங்க அப்படின்றத நான் எதிர்பார்க்கவே இல்லை. சொல்லப்போனால் இது வந்து கொஸ்டின் ஆன்சர் வீடியோட்டே வச்சுக்கலாம். ஏதோ ஒரு வீடியோ எனக்கு அந்த வீடியோவே எனக்கு மறந்து போச்சு. எப்போ போஸ்ட் போட்டோம், எப்போ அப்படி சொன்னேன் அப்படின்றதே எனக்கு மறந்து போச்சு. ஒருத்தவங்க வந்து எனக்கு இன்ஸ்டாவில் சொல்லியிருந்தாங்க, அக்கா நீங்கள் ஒன் டே விளாக் போட்டிருந்தீங்க, அதில் வந்து தைராய்டு டேப்லெட் வந்து போட்டிங்க. நான் அந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தேன், நீங்கள் தைராய்டுக்கு வந்து எப்படி நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க, அது எப்படி உங்களுக்கு ப்ராப்ளம் வந்தது, எப்போ இருந்து வந்தது, இந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். நீங்கள் எனக்கு ரிப்ளை பண்ணவே இல்லைக்கா, அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் போட்டிருக்கேன், இதுக்காக ரிப்ளை பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நான் சத்தியமாக இந்த கொஸ்டின் வந்து கேட்பீங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கேட்டிருந்தீங்க, அதுக்கான ரிப்ளை வீடியோ தான் இந்த வீடியோ. எத்தனை பேருக்கு இந்த டவுட் இருக்குன்றது எனக்கு தெரியல. இல்லை இதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டிருந்தாலும் நான் சொல்லாமல் இருந்தாலும் என்னை மன்னிச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான டக்குனு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து எப்படி தைராய்டு வந்துச்சு, எப்போ தைராய்டு வந்துச்சுன்றது நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு தைராய்டுன்றது இருக்குது. இப்போ தான் வந்தது, அப்போ தான் வந்து அப்படிலாம் கிடையாது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு தைராய்டு இருக்குது. என்னுடைய அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் சின்ன வயசுலேருந்தே ஹாஸ்பிட்டலாக இதுக்கு வந்து தூக்கிட்டு போனாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஆனால் பட் அது வந்து எனக்கு சரியானதே இல்லை. இப்போ வரைக்குமே எனக்கு தைராய்டு இருக்க தான் செய்யுது. அதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ராஜபாளையத்தில் வந்து காமிச்சாங்க. ராஜபாளையத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தைராய்டு வந்து எனக்கு வந்து இங்கே இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் எனக்கு தைராய்டு. இது வந்து எல்லா விதத்துக்கு இருக்கிறது, எனக்கு இங்கே இருக்குது தைராய்டு, இதுதான் தைராய்டு. எனக்கு வந்து இங்கே இருக்கிறதுனால சில பேர்த்துக்கு வந்து சரியாக போயிடும், ஆப்ரேஷன் பண்ணி அந்த தைராய்டுன்றது வந்து எடுத்துருவாங்க. பட் எனக்கு வந்து எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிறதுனால ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா பேச்சு வராமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது உண்மையாக என்ன தெரியல. அதுக்கப்புறம் அப்படி சொன்னதுனால அப்படியே அம்மாவும் வேணாம் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, டேப்லெட் தான். தைராய்டு டேப்லெட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து டெய்லி போடணும், ஐஸ் ஃபுல்லாக போடணும் அப்படின்ட்டாங்க. எனக்குலாம் அதெல்லாம் கோவமாக வரும். அந்த டேப்லெட் போட எனக்கு கோவமாக வரும். ஆனால் அது கண்டினியூஸாலாம் நான் போட்டதே கிடையாது. இது வரைக்கும் கண்டினியூஸாக நான் போட்டதே கிடையாது. கொஞ்ச நாள் போடுவேன், கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணுவேன். அப்படியே தான் போய்கிட்டு இருக்கு என்னுடைய நிலமை. ஏன் நான் வந்து சரியாக போடல அப்படின்னா, அம்மா கூட வந்து நான் ஒர்க்குக்கு போயிட்டுருப்பேன். அந்த காலேஜ் முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி சரி, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சரி, நான் ஸ்கூல்ல இருந்தே அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்ல. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம செங்கச்சொல்லியில் தான் ஒர்க்குக்கு போவோம். அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 3 மணிக்கு 3:30க்கெலாம் எந்திரிச்சு போயிடுவோம். அந்த நேரம் வந்து நம்ம வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு டீ குடிச்சா தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். நம்ம டேப்லெட் வந்து வெறும் வயிற்றில் போடுறதுனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு எந்திரிச்சோடனே டீ குடிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு தான் இருந்துச்சு அப்போ இருந்தேவும். எந்திரிச்சோடனே டேப்லெட் போடணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனாலே நான் அதை அப்படியே அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்பப்போ போடுறது, அப்பப்போ ஸ்டாப் பண்ணுறது, அப்படியே அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த டேப்லெட் போட்டுட்டு அதுக்கப்புறம் டீ குடிக்கணும் அப்படின்னாலும் டேப்லெட் போட்டு அரை மணி நேரம் கழிச்சு தான் டீ குடிக்கணும். நான் எந்திரிக்கிறது 3:30க்கு எந்திரிக்கேன் அப்படின்னா அப்படியே எந்திரிச்சு டீ குடிச்சிட்டு போயிடுவேன், ஒர்க்குக்கு போயிடுவேன் அம்மா கூட. நான் அரை மணி நேரம் கழிச்சு அப்படின்னா ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்றதுக்காக அப்படியே டேப்லெட்டை வந்து அவாய்ட் பண்ணியாச்சு. நான் போடவே இல்லை, லாஸ்ட் வரைக்கும் போடவே இல்லை. அந்த போட்டு ஸ்டாப் பண்ண தான் செஞ்சேனே தவிர ஃபுல்லாகவே நான் போடவே இல்லை. நான் அதுக்கப்புறம் அப்பப்போ செக் பண்ண போவானா, ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நிறைய தடவை செக் பண்ண போயிருக்கோம். அவங்க கொடுக்குறது அந்த டேப்லெட்டை தான் கொடுப்பாங்க. ஆனால் அது வந்து நம்ம ரெகுலராக போட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் பெருசாகாமல் இருக்கும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பெருசாகிட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் தான் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்சில் போய் நம்ம செக் பண்ண போனோம். ராஜபாளையம் ப்ரைவேட்டில் வந்து செக் பண்ண போனோம். அப்போ வந்து அவங்க சொன்னது, இப்போ வந்து நார்மல் ஆயிடுச்சு, இது நீங்கள் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சந்தோஷப்பட்டு நிப்பாட்டியாச்சு. டேப்லெட்டை வந்து ஃபுல்லாகவே நம்ம நிப்பாட்டியாச்சு. அதுக்கப்புறம் ஜிஹெச்சுக்கு வந்து நான் செக் பண்ண போயிருந்தோம். கையில் அமௌண்ட் இல்லை. ப்ரைவேட்டில் அடிக்கடி போய் செக் பண்ணுறதுனால கையில் அமௌண்ட் இல்லை அப்படின்ட்டு இப்போ வந்து ஜிஹெச்சுக்கு போய் பார்ப்போம் அப்படின்றக்கா ஒரே ஒரு தடவை ஜிஹெச்சுக்கு போகணும். தைராய்டுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஜிஹெச்சுக்கு தான் போவோம். பட் தைராய்டுக்கு வந்து இது வரைக்கும் நான் ஜிஹெச் போனதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் அப்போ தான் போனேன். அது என்ன டாக்டர் என்னன்றதே தெரியல. தைராய்டே இல்லைம்மா, நீ எதுக்குமா இப்போ செக் பண்ண வந்திருக்கா அப்படின்ட்டாரு. ஒரு எதுவுமே எடுத்து பார்க்கல, பிளட் டெஸ்ட் எடுக்கல, எதுவுமே எடுக்கல. கழுத்தை பார்த்துட்டே வந்து தைராய்டே இல்லை, எதுக்குமா வந்த அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு அதுலேருந்து அப்போ தைராய்டு நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக குணமாயிடுச்சா இல்லை இருக்கா, இவங்க தான் போய் சொல்கிறாங்களா, டாக்டர் தான் தெரியாமல் இப்படி சொல்கிறாரு, ஒன்றுமே புரியலை எனக்கு. அதுக்கப்புறம் சரி அதான் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு நானும் அதையும் அசால்ட்டாக விட்டேன். நான் எப்போ டேப்லெட் போட்டேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் மேரேஜ் ஆயிடுச்சா. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம கன்சீவாக இருக்கும்போது தான் அதுக்கப்புறம் டேப்லெட் போட்டோம். தைராய்டு டேப்லெட் வந்து அதில் தான் நம்ம கண்டினியூஸாக போட்டுட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணி தான் போட்டுட்டு இருந்தேன். கன்சீவ் ஆனதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து டேப்லெட் போட்டுருந்தேன். முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா 50ல் கொடுத்தாங்க டேப்லெட்டு, அதுக்கப்புறம் 75 கொடுத்தாங்க. கன்சீவாக இருக்கும்போது 100 ஆயிடுச்சு. இது ரிஸ்க் ஆச்சு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூஸாக போட்டுட்டு தான் இருந்தோம். கண்டினியூஸாக போட்டுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சா.
அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு அபாசன் ஆயிடுச்சு. அபாசன் அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு மைண்ட் செட்டே எனக்கு இல்லை, டேப்லெட் போடணும் அப்படின்ற மைண்ட் செட் இல்லாமல் போயிடுச்சு எனக்கு. அவ்வளோதான், இனி தான் இல்லை அப்படின்றதுக்கு போட்டு அப்படின்ட்டு அந்த இதில் அப்படியே விட்டுட்டேன் நான். அவ்வளோதான். இன்னுமே எனக்கு தைராய்டுன்றது இருக்குது. இன்னுமே அம்மா வீட்டில் வந்து அந்த டேப்லெட் இருக்குது. நான் தான் இன்னும் போடாமலே இருக்கேன். நீங்கள் அப்படி இருக்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா உங்களுக்கு தைராய்டு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த கொஸ்டின் நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க. ஆனால் அந்த வீடியோவில் வந்து நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து அதை பார்க்கலையா இல்லை அப்புறமா ரிப்ளை பண்ணிக்கிறோமான்னு நினச்சேன்னா என்னன்னு தெரியல. பட் அப்போ ரிப்ளை பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதான் சிஸ்டர் நான் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாவில் வந்து நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன், இதுலையாவது ரிப்ளை பண்ணுங்க அப்படின்ட்டு ரெக்வஸ்ட்டாக கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணியாச்சு உங்களுக்கு. இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்களும் அந்த மாதிரி இருக்காதீங்க, கரெக்டாக டேப்லெட் வந்து போடுங்க. ஏன்னா நானே இனிமேல் போடணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். காலேஜ் முடியும் ஃபுல்லாகவே நம்ம இங்கே தான் இருப்போம், மதுரையில் தான் இருப்போம். டேப்லெட் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வந்து அந்தளவுக்குலாம் நம்ம டீ குடிக்க மாட்டோம், எப்போயாச்சும் தான் ஒன் டைம் தான் குடிப்போம். அதனால் டேப்லெட்டை வந்து இங்கே வந்து ரெகுலராக போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா பின்னாடி எதுவும் பிரச்சனை வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் எனக்குமே இப்போ உள்ளுக்குள்ளே இருக்குது. போடுவோம், இனிமேல் கண்டிப்பாக போட்டே இருப்போம். உங்களுக்கு இந்த மாதிரி தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போடுங்க. எனக்கு வெயிட் போடுறது வந்து அதுக்காகவா என்னன்னு தெரியல. ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே தைராய்டுன்றது இருக்குது. பட் இப்போ வந்து அபார்ஷன் ஆனதுக்கப்புறம் ரொம்ப வெயிட் போட்டுருச்சு பாருங்கள். ப்ளவுஸே எனக்கு ரொம்ப டைட் ஆயிடுச்சு, எல்லா ட்ரெஸ்ஸுமே டைட் ஆயிடுச்சு. ஒன்று கூட எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது அந்த மாதிரி சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லா ட்ரெஸ்ஸுமே எனக்கு இப்போ வந்து டைட் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெயிட் லாஸ்க்கு வந்து உங்களுக்கு எதாவது டிப்ஸ் தெரிஞ்சு அப்படின்னா நம்ம வீடியோ கீழே வந்து செஞ்சு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வெயிட் லாஸ் தெரிஞ்ச டிப்ஸை வந்து நீங்கள் சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் அக்கா, எனக்கு இது வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு நானும் ட்ரை பண்ணி நானும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு ப்ளீஸ் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ எல்லா பேருமே என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன இப்போ கொஞ்சம் ஊதிட்டியோ வெயிட்டு போட்டியோ அப்படின்ற ஒரு கேள்வி கேட்காங்க. எனக்கு அந்த நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சும்மாவே முன்னாடி மேரேஜ்க்கு முன்னாடி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஐயோ வெயிட் போட்டேன், வெயிட்டை குறைக்கணும் அப்படின்ட்டு நினச்சி சொல்லிக்கிட்டே இருப்பேன். எல்லாம் திட்டுவாங்க, இதெல்லாம் ஒரு வெயிட்டா அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. பட் அது வந்து எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக கிடையாது, அதனால குறைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம நினச்ச ட்ரெஸ்ஸை வந்து நம்மளால் வந்து வியர் பண்ண முடியல. ஒல்லியாக இருந்தாலும் எந்த ட்ரெஸ்னாலும் நம்ம போட்டுக்கலாம், எது பிடிக்குது எது பிடிக்கல எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பட் நம்ம வந்து வெயிட்டு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏற்ற சைஸில் மட்டும்தான் போட முடியும். அதனால எனக்கு வெயிட்டாக இருக்குது வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்க மாட்டேங்குது. உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சு வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொன்று ரீசெண்டாக நம்ம லைவில் வந்து கேட்குற கொஸ்டின் வந்து, ஒரு பாப்பாவை காமிக்கிறீங்களா அது யார் அப்படின்னு கேட்டிங்க. அவள் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய சித்தி பொண்ணு. அதுவும் இல்லாமல் உங்கள் குழந்தைங்க எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, எத்தனை குழந்தைங்க அப்படின்னு கேட்குறீங்க. என்னை பார்த்தா பேபிஸ் வச்சுருக்க மாதிரியா தெரியுது, இல்லை அவ்வளோ ஏஜாக இருக்கேனா? பட்டு உங்களுக்கு அப்படி தெரியுதா என்ன தெரியல. உங்களை சொல்கிறதுக்கு தப்பு கிடையாது, இது கேட்குறதுனால ஒரு தப்புமே கிடையாது. பட் எனக்கு வந்து பேபிஸ்லாம் கிடையாது, ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். பட் அது வந்து இப்போ அபார்ஷன் ஆயிடுச்சு. இந்த கொஸ்டின் நிறைய கேட்குறீங்க, என்னால் ரிப்ளை பண்ணவே முடியலை. மழை பெய்யுதான்னு பார்த்தேன், அதான் ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா துணி வேறு நம்ம காய போட்டிருக்கோமா, மழை பெய்ஞ்சு அப்படின்னா நினைஞ்சு போயிரும்ல, அதனால தான் பார்த்தேன். பயங்கர மேகமாக இருக்குது. சரி ஓகே, என்னமோ ஆரம்பிச்சிடறேன். ப்ரெக்னன்சி கொஸ்டின் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களான்னு கேட்குறீங்க. என்னால் ரிப்ளை பண்ணவே முடியல. நிறைய வீடியோஸில் நான் சொல்லிட்டேன், தயவு செஞ்சு இனிமேல் அதை கேட்காதீங்க. இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா இல்லையான்றது இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய சித்தி பொண்ணு. எனக்கு பேபிஸ்ன்றது இப்போ இல்லை. இப்போ தான் மேரேஜ் ஆகி 7 மந்த் தான் ஆகுது. செப்டம்பர் 16 தான் மேரேஜ் ஆச்சு எனக்கு, 2024. அதை வந்து முக்கியமாக சொல்லிக்கணும்ல. 1 இயர் கூட எனக்கு ஆகலை, இன்னும் எனக்கு பேபிஸ் கிடையாது. ஓகே, அடுத்து ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் மறக்காமல் ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம லைவ் வந்து கண்டினியூ பண்ணணும். இன்னைக்கு கொஞ்சம் ஓவர் பிஸியாக தான் இருக்கும், சரி பார்த்துக்கலாம். அடுத்த லைவ் வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும். இப்போ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சது அப்படின்னா ஒரு லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.